ஹலோ. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டன் பெப்பர் ஃப்ரைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப 6 வரமிளகா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வறுத்துட்டு அது மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி குறப்பாக நல்லா இப்படி பவுட்ரு பண்ணி நைஸாகவும் எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு 3 கிராம்பு போட்டிருக்கேன், 2 பட்டை போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன், கறி லீவ்ஸ் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். தான் எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் போட்டிருக்கேன். நான் வந்து 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உப்பு, கறி வேகிற அளவுக்கு உப்பு நீங்கள் போட்டால் போதும். அவ்வளோதான், ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. இப்போ கறியிலேருந்து உங்களுக்கு பார்த்தோம்னா தண்ணி இறங்கும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து கறி முங்குற அளவுக்கு 1 டம்ளர் வாட்டர் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடுறேன். நான் வந்து 5லேருந்து 6 விசிலுக்குள்ளே விட போகிறேன். ஸோ நீங்கள் கறி எப்படி இருக்கோ அதை பார்த்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சேர்த்திட்டக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் தான் ரெண்டுமே. 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். எப்போயுமே மட்டனுக்கு பார்த்தோம்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம கறி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல கொதி வர வரைக்கும் கிண்டிக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக மட்டன் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்களுக்கு அது போதும்னா போதும், இல்லை அப்படின்னா சால்ட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது போதுமான அளவு இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணல. இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் பெப்பர் நான் வந்து அப்போ உடனடியாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க, அதான் நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. முடிஞ்சிடுச்சு. இப்போது வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை, எல்லா டிஷ்க்கும் உங்களுக்கு வந்து செட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.